கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம் எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதுல 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிப்போம். எபேசியர் 4, 5, 6. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லோரும் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஒரே தேவன், ஸ்தோத்திரம். ஆமா, சொல்றாங்களா, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். இந்த கால நேரத்துல அவர் எல்லா இடத்தையும் யெகோவாயிரே நிச்சயமாய் பார்த்து கொள்வார். இங்க வசனம் போட்டிருக்கு, ஒரே கர்த்தர். ஒரே கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரத்தில் தொங்கின ஓம் கன்னிய சுத்தி ஆகிய நமக கன்னி வயிற்றில் பிறந்தவனே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் என்று அந்த வாக்கியங்கள் சொல்லப்படுகிறது. அனுப்பியான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே கர்த்தர், ஸ்தோத்திரம். இந்த மனுகுலத்தை மீட்கும்படி உலக இரட்சகராக இயேசு இந்த பூமிக்கு வந்து பிறந்தார். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணும்? ஆமாம், ஒன்றே கேட்டேன் அதையே நாடுவேன். ஆண்டவர் பிடிச்சிருக்கீங்களா, பெண்ணுக்கு திரும்பாதீங்க. இயேசுவை பிடிச்சிருக்கீங்களா, கலப்பையில் கை வச்சுட்டு இயேசுவை பிடிச்சிட்டு பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. லோத்து மனைவி என்ன பண்ணா? அவ திரும்பி பார்த்தா. இதை பிடிக்கட்டுமா அதை பிடிக்கட்டுமா, இயேசுவை பிடிச்சிக்குங்க. உங்க வாழ்க்கையில இயேசுவை நீங்க பிடிங்க, உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாய் தங்கும். அது மாத்திரமல்ல, இந்த எழுதப்படுறதுக்கு ஒரே ஞானஸ்தானம் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லோரும் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளுக்குள்ள, இது நீ யாரா இருந்தாலும் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. இயேசுனுடைய ஜீவன் தான் உங்களுக்குள்ள என்ன பண்ணுதுங்க, இருக்கிறது மறந்துடாதீங்க. கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனாகிய இந்த மண்ணுக்குள்ள பரிசுத்த தேவனாகிய கிறிஸ்து ஆகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய சுவாசத்தை, அவருடைய சுவாசம் தான் என்ன பண்ணுது, நமக்குள்ள இருக்கிறது. வேற எந்த செயற்கை சுவாசம் என்ன பண்ணுது, பூமியில் உயிர் வாழ முடியாது. அவருடைய சுவாசத்தை கொடுத்தா தான் இந்த பூமியில உயிர் வாழ முடியும். இயேசு கிறிஸ்து இலவசமாக கொடுக்கிறார் ரட்சிப்பை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். அப்ப உங்கள் எல்லோருக்குள்ளும் என்ன பண்றார், இருக்கிறார். எங்களுடைய ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? நிச்சயமா கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் தப்பு பண்ணிட்டேனே, இதை பண்ணிட்டேனே, அதை செஞ்சுட்டேனே, ஆனால் என்ன மன்னிப்பாரா? மன்னிப்பார். அவர் மன்னிக்க தயாபருத்த ஆண்டவர். ஆனால் மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, செஞ்சப்பாவது மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஆண்டவரே இந்த மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவம் செஞ்ச, இனிமேல் என்ன பண்ணாத, நீ பாவம் செய்யாத, சமாதானத்தோடு கூட புறப்பட்டு போ அப்படிங்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தேவநாயகர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறார், உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளோடு வாழ்கிற தேவன். ஆமே. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்க இருக்கிற பிரச்சனைகள், நமக்குள்ள இருக்கிற உங்க பிரச்சனையை மாற்ற இயேசு பெரியவராக இருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. கருமையா தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இருக்கிறார் என்பதை என்ன ஒரு நாளும் ஒருபோதும் மறந்துடாங்க. ஆண்டவர் என்றென்றைக்கு என்ன பண்ண மாட்டாரான், கைவிடவே மாட்டான். நீங்க போக்கிலும் வரத்திலையும், நீங்க சாப்பிட்ற இடத்துலையும் உட்கார இடத்துலையும் ஆண்டவர் தான் பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆண்டவரோடு கூட இருந்தார். எத்தனையோ கரடி, சிங்கம், ஒரு கரடி ஒரு சிங்கம் எத்தனை கரடி சொன்னா, ஆனா என்ன பண்ண, அதெல்லாம் தப்பி வைத்த ஆண்டவர் இந்த கோலியாத்துக்கு முன்பு ஏமாத்துறான் அப்படின்னு. ஆண்டவர் சிங்கத்தின் அடியிலேருந்து காப்பாத்திட்டாரு. ஆட்டிலேருந்து வெளியே அந்த கரடி பார்த்து காப்பாற்றி கொண்டு வந்தாரு. அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்க நம்புங்க. முதல்ல இயேசுவை எனக்குள்ள இருக்கிறார், இந்த பிரச்சனைனால என்ன செய்ய முடியும், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த இருக்கிறவராக இயேசு உங்களுக்குள்ளே வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் எல்லோருக்குள்ளும். அப்ப இந்த பூமியில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்காக, கிறிஸ்துவத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையா தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஆமா, எங்களோட இருக்கிறார், உங்களோட தான் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களோட இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் உங்களோடு இருக்கிறதுனால தான் இந்த புதிய நாளை காணும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் பெரியவர், உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஒரே ஞானஸ்தானம். ஆமா, இங்க ஒரு ஞானஸ்தானம், அங்கிட்ட ஒரு ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்துங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவர் நாள் தண்ணி இருக்கா, தடையில மந்திரினா உடனே இந்த தண்ணியை இறங்கி ஞானஸ்தானம் எடுத்தார். ஒரே ஞானஸ்தானம் தான். சில பேர் 7 ஞானஸ்தானம், 4 ஞானஸ்தானம், 2 ஞானஸ்தானம், போற இடத்துல ஞானஸ்தானம் அப்படி எடுக்கக்கூடாது. ஒரு ஞானஸ்தானம் எடுத்துறீங்களா, அது மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். தெளிப்பி ஞானஸ்தானம். ஆமா, ஒரு பொருளை உள்ள அந்த பேனா இருக்குன்னா அந்த பேனா உள்ள முக்கி எடுக்கிறது தான்
என்னதுங்க? மூழ்கி ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்துவ யார் நம்ம நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு என்ன பண்ணணும், அவர் எப்படின்னு அறிஞ்சு என்ன பண்ணணும், அந்த ஞானஸ்தானம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுன்னா இப்போ ரெடியாக இருக்குது, அந்த ஆயத்தமாக இருக்குன்னா உடனே எடுத்துருங்க. ஆமாம், இல்லை கல்லை எடுக்கலை அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாக்கு போக சொல்லக்கூடாது. சாக்கு போக சொல்கிறதுக்கு இடம் கிடையாது. தேவன் சமூகத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக உங்களை வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, இந்த நாளுக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. காதுள்ளவன் கேட்க கடவான் என்ற வார்த்தையின்படி அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.